வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நாம கேட்க போற கதை அவள் அப்படிதான். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஆசிரியர் வீட்டு பாடம் ஏன் எழுதி வரவில்லை என்றதற்கு உடம்பு சரியில்லை என்றால் அமைதியாக, கோபமாக நீ பொய் சொல்லுகிறாய் என்றார் அவர். அவர் முகம் பார்த்து சத்தத்தை உயர்த்தியே, சந்தேகம் என்றால் வீட்டிலேயே போய் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் அனுமதியின்றியே அமர்ந்து கொண்டாள். அவள் அப்படித்தான். தனக்கு சரி என்று தோன்றினால் யார் என்ன என்றெல்லாம் பார்க்க மாட்டாள். தன்னை கோபமூட்டினால் யாரிடமும் எதிர்த்து நிற்பாள். அவளிடம் எப்போதும் ஒரு திமிர், யாருக்கும் அடங்காமை. தனக்கு விருப்பமானதை யார் என்ன நினைப்பார்கள் என்ற கவலையின்றி செய்து முடிப்பது என ஒரு வித்தியாசமானவளாக தெரிந்தாள். அதுவே அவள் மீது எனக்கு ஒரு ஈர்ப்பை வர வைத்தது. அதுவே சில நாட்களில் அவள் மீது நான் காதல் கொள்ள காரணமாகவும் போனது. ஆமா, நான் இதுவரை எங்களை அறிமுகப்படுத்தவில்லை இல்ல? நான் கதிரேசன். அது தேன்மொழி. நாங்கள் அப்போது 10வது படித்துக் கொண்டிருந்தோம். என்னுடன் படிக்கும் மாணவன் மணி கையில் ரோஜா பூவும் வாழ்த்து அட்டையும் என்னுடைய சாபத்தை வாங்கி கட்டிக்கொண்டே அவளிடம் தன் காதலை சொல்ல போனான். காதலை சொல்லி இவன் கன்னத்தில் விழுந்தது பலார் என அறையொன்று. அறைந்துவிட்டு, நான் இங்கு காதலிக்க வரவில்லை, படிக்க வந்திருக்கிறேன், போடா என்றாள் கோபமாக. அவள் அறைந்த அறையில் 4 அடி தள்ளி போய் அவன் விழுந்தான். நடுக்கடலிலே போய் விழுந்தது அவள் மீது நான் வைத்திருந்த என்னுடைய காதல். அவள் அப்படிதான். 10 பாஸ் ஆகி 12ஆம் வகுப்புக்கு போனோம். இப்போது லேசாக சிரிப்பாள். அவ்வப்போது பேசுவாள். பாடத்தில் ஏதேனும் சந்தேகம் என்றால் என்னிடம் கேட்பாள். ஓரளவு நண்பர்கள் ஆகியிருந்தோம். அடுத்து கல்லூரி செல்ல இன்னும் நல்ல நண்பர்கள் ஆகிவிட்டோம். அன்னைக்கு அவர்கள் தங்கியிருக்கும் ஹாஸ்டல் மொட்டை மாடியில் முகம் தெரியா யாரோ ஒருவன் இறங்கி ஓடினானாம். எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று மற்ற மாணவிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து உள்ளிருப்பு போராட்டம் ஒன்றை நடத்தி வெற்றியும் கண்டாள். அன்றையிலிருந்து ஹாஸ்டல் மாணவிகளுக்கு தலைவியாகி போனாள். அவள் அப்படிதான். இவள் ஒரு வாயாடி, அடங்காப்பிடாரி, போகும் இடமெல்லாம் சண்டை போடும் சண்டைக்காரி என யாரோ நல்லவர்கள் சிலர் அவள் வீட்டில் போட்டுவிட, படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தனர் பெற்றோர். உங்கள் திருமணமும் வேண்டாம், உங்கள் வீடும் வேண்டாம், எனக்கு படிப்பு மட்டும் போதும் என்று வீட்டை விட்டு வந்து பாட்டையும் வேலை பார்த்து கொண்டே படிக்க துவங்கினாள். நிறைய படித்தாள். நல்ல வேலைக்கு சென்றாள். வீட்டினர் அனுமதியின்றி கூட படித்த மனமொத்த மாணவன் ஒருவரை மணமுடித்து கொண்டாள். நாட்கள் நீண்டது. எங்கள் தொடர்பு அற்றுப்போனது. நீண்ட ஒரு பிரிவிற்கு பின் என் நண்பன் ஒருவன் திருமணத்தில் சந்தித்துக் கொண்டோம். தன்னுடைய ஒற்றை மகனுடன் வந்திருந்தாள். கணவனை குறித்து கேட்டேன். தன்னுடைய அம்மாவை அனுசரித்து போக சொன்னான். தன்னுடைய அக்கா தங்கைகளை அனுசரித்து போக சொன்னான். அவர்களுக்கும் எனக்கும் ஒத்து வரவில்லை. தனி குடித்தனம் அழைத்தேன், வர மறுத்துவிட்டான். போடா என கூறிக்கொண்டு தனியாக பிள்ளையை தூக்கி கொண்டு வந்துவிட்டேன் என்றாள் சாதாரணமாக. அவள் அப்படிதான். அதன் பின் தன்னுடைய மகனை தவம் போல் வளர்த்து கொண்டு வந்தாள். அவனும் பெரியவன் ஆனான். அவனுக்கும் மனம் முடிந்தது. வந்த மருமகளை பிடிக்கவில்லை. அவள் மாமியாரை தனியாக விட்டுவிட்டு தன் வீட்டிற்கு சென்று விட்டாள். உடன் மகனும் சென்று விட்டான். முடியாத காலம் முதியோர் காப்பகம்தான் ஆதரவளித்தது அவளுக்கு. இன்றைக்கு பேச இருந்தேன். உடைந்து போய் பேசினாள். கழிவறையில் தண்ணீர் இல்லை என்றுதான் போய் சொன்னேன். தண்ணீர் இல்லை என்றால் பேப்பரை எடுத்து கொண்டு போடி கிளவி. 2 மாசம் ஆகுது உன் பிள்ளை காசு கொடுத்து. முத உன் பிள்ளைகிட்ட காசு கொடுக்க சொல்லு. காசு கொடுக்க வழியில்ல, கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கு மூதேவி என வாயில் வந்தது போல் திட்டி அனுப்பினான். பேச முடியவில்லை அவனிடம். தலை குனிந்தவளாய் நிலை குலைந்து போய் வந்து உட்கார்ந்தவள்தான். எத்தனை மணி நேரம் ஆனது என்றே தெரியவில்லை. உன் போன் வந்தே சுயநினைவுக்கு வந்தேன் என்று கூறி சற்று பேச்சை நிறுத்தினாள். அவள் எனது வருத்தத்திற்கு ஆறுதல் கூறியிருக்கிறாளே ஒழிய அத்தகைய வாய்ப்பை அவள் ஒருபோதும் எனக்கு கொடுத்ததே இல்லை. எதையும் சமாளிக்கும் திறன் அவளுக்கு உண்டு. பிரச்சனைகளை கூட சிரித்து கொண்டேதான் சொல்லுவாள். அதனால் அவளுக்கு ஆறுதலாக ஓரிரு வார்த்தைகள் கூட என்னால் பேச முடியவில்லை. சற்று நிறுத்தி மீண்டும் தொடர்ந்தவள், நான் நல்ல காலத்தில் சிலரை ஏனும் அனுசரித்து போயிருக்கலாமோ என்றாள்.
அதன் பிறகு அவளிடம் வேறு பேச்சு மூச்சு இல்லை. ஒரு நீண்ட மௌனம் எங்கள் இருவரிடையே. அதற்கு பின் ஒரு வார்த்தையும் அவள் பேசவில்லை. அப்படியே இணைப்பை துண்டித்துக் கொண்டாள். ஒருவேளை அவ்வேளையில் அவள் அழுதிருக்கக்கூடும். திருப்பி அழைக்கவில்லை. நானும் இனி அவளிடம் பேசினால் என் பேச்சு அவளுக்கு சுமையாகிவிடும் என்பதால் விட்டுவிட்டேன். அவளுக்கு இப்போது ஒரு தனிமை தேவைப்பட்டது. அதை அவள் எடுத்துக்கொள்ளட்டும் என்று நான் அவளை தனியாகவே விட்டுவிட்டேன். பொழுது விடிந்தது. காலை எழுந்ததும் முதல் வேளையாக அவளுக்கு போன் செய்தேன். முழு ரிங் போய் கட்டானது. திரும்ப அடித்தேன். எடுத்தது வேறு யாரோ. எடுத்தவர் அந்த பாட்டி இறந்து விட்டார் என்றார். உடைந்து போனேன். என்னால் அவள் மறைவை நம்பவே முடியவில்லை. நான் வேகமாக ஒரு ரோஜா பூமாலை வாங்கிக் கொண்டு அந்த முதியோர் இல்லத்திற்கு சென்றேன். மகன் மருமகள் வந்திருந்தார்கள். பேரன் விளையாடி கொண்டிருந்தான். மருமகள் விளையாடி கொண்டிருக்கவில்லை. மனம் விளையாடி கொண்டிருக்கலாம். அது அவள் முகத்தில் தெரிந்தது. ஆங்காங்கே அவளை காண வந்த ஒன்றிரண்டு பேரை காண முடிந்தது. வாங்கி சென்ற ரோஜா பூ மாலையை அவள் மீது போட்டேன். அவள் கழுத்தை சென்றடைந்ததும் அவையும் அப்போதே விரிந்ததைப் போல புதியதாய் தெரிந்தது. கழுத்தில் கிடந்த அவை அவளை பார்த்து ஏதோ சொல்வதைப் போலிருந்தது. ஆம், அவள் அப்படிதான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.